சீமானுக்கு இப்போ படம் ஒன்று வந்தது. அவர் ஒரு 1.5 கோடி ரூபாய் பென்ஸில் போஸ் கொடுக்குறாரு. அவருடைய மனைவி ஒரு 2.5 கோடி ரூபாய் டிஃபெண்டரில் போஸ் கொடுக்குறாங்க. ரெண்டும் புது கார். இதெல்லாம் திமுக அள்ளி கொடுத்த அன்பு பரிசுன்னு நெட்டிசன்கள் செய்தியை போடலாம். அப்போ ஆதாயம் இல்லாமல் செட்டியார் ஆத்தோட போக மாட்டாருங்கிற மாதிரி நம்ம சீமான் என்ன பண்ணுறாரு, திமுக பக்கம் போவத முடிவு பண்ணிட்டார். சாட்டையே பல கோடி ரூபாய் சொந்த கட்டிடம் வாங்கியிருக்கிறதாக ஒரு தகவல். சாட்டை விஜய் மீது பல சாட்டையை சொல்றாரு. இதை திமுக புலங்காகி சரியா பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரு சீமா. அவருக்கு வந்து திமுக ஆதரவை தெரிவிக்கிட்டோம். அப்படி நின்னாலுமே இடைத்தேர்தலை வின் பண்ண முடியுமா? விஜய் அவர்கள் வேட்பாளர் வீழ்த்தி பண்ண முடியுமா? திமுக முயற்சிக்கிறாங்க. ஏன்னா சட்டசபைக்குள்ள விஜய் எந்திரிச்சான சீமா எந்திரிச்சிருவார். உதயநிதியால் அதை ஃபேஸ் பண்ண முடியல. திமுக வேலையை செய்வதற்கு தான் இப்ப ஆளே இல்லை. உதயநிதி அனுபவம் இல்லை, வயசு இல்லை, பயந்துக்கிறாரு. சட்டசபை அவருக்கு அவர்கள் ஆட்கள் அதிகமா இருந்தா அவரு அங்க கில்லி விளையாடுவாரு. ஆளே இல்லைன்னா அவர் பயந்துக்குவாரு. அவங்க அப்பாவும் இல்லை. சீமானை கொண்டு போனா தனக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கு. சீமானதுக்கு உடன்படு, எதுக்கு வேணாலும் உடன்படுவார். அவர் நிலைமை அப்படித்தான் இருக்கு. திமுகவுடைய ஆதரவு நின்னா அதோட நாம் தமிழர் கட்சியை எடுப்படாம போயிடுமே. இப்ப என்ன நாம் தமிழருக்கான தேவை எங்க இருக்கு சொல்லுங்க. அதிமுகவுடைய செல்ல பிள்ளையா தான் சீமான் இத்தனை ஆண்டுகள் அரசியல் இருந்தார். இப்ப யாரை பாதுகாப்பதற்கு அப்படியே மாத்தியாச்சு. திமுகவை பாதுகாப்பதற்கு, விஜயை எதிர்ப்பதற்கு அவர் ஒரு ஆயுதம் தேவைப்படுகிறது. திமுக பண்ற வீடியோ விஜய் எதிர்த்து அது திமுக தரப்பும் வைக்கிறாங்க, நாம் தமிழர் தரப்பும் வைக்கிறாங்க. இதை உருவாக்குனது திமுக, பகிர்ந்துக்கிறது நாம் தமிழர். அப்போ போட்டி போட்டு 2 பேரும் ஒன்னா விஜய் எதிர்க்கிறாங்களோ? புது எதிரி விஜய். சீமானுடைய வாக்கு காணாம போனதுக்கு காரணம் விஜய். திமுக அழிஞ்சு போனதுக்கு காரணம் விஜய். அப்ப 2 பேரும் ஒரு நேர்கோட்டை சந்திக்கிறாங்க. நம்ம புது எதிரி விஜய் தாயா. விஜய் வரலைன்னா திமுக ஆளுங்கட்சி சேர்ந்திருக்கோம், நான் 8% வச்சிருப்பேன். 2மே போயிடுச்சு. முஸ்லீம் வீட்டு கல்யாணமா இருந்தாலும் சரி, யாரு வீட்டு கல்யாணமா இருந்தா முதல்ல அவருக்கு பத்திரிகை கொடுத்து அவர் வர சொல்லு. சீமான் இவரும் போயிடுறாரு கிளம்பி. இவர் தயாரா இருக்காரு. இவர் போறதுக்குன்னு பிரச்சனையா? தயார். திமுக தான் இனிமேல் நமக்கு பாதுகாப்பு மண்டலம். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். என்ற சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அண்ணன் சீமானோடு திமுக காட்டுற நெருக்கம் ஊருக்கே தெரிஞ்ச விஷயமா இருக்கு. எல்லா இடத்துலையும் வந்து கொஞ்சம் குலவர வகையில வந்து கையை பிடிச்சிக்கிறாங்க, கட்டி அணைச்சிக்கிறாங்க, அப்படி இப்படின்றாங்க. ஜூனியர் விகடனுடைய ஆர்டிக்கல் நேற்று வெளியாயிருக்கு. அதுல உதயநிதி அவர்கள் சீமான் அவர்கள் சட்டமன்றத்தில் உறுப்பினர்களை விரும்புறாரு, விஜய்க்கு எதிராக ரொம்ப கடுமையா பேசக்கூடிய ஆட்கள் சீமான் கிட்ட தான் இருக்கு, அதனால வந்து சீமானனை எப்படியாவது நம்ம கொண்டு வரணும்னு சொல்லிட்டு உதயநிதி விரும்புறா சொல்லிட்டு ஜூபி வந்து எழுதியிருக்காங்க. அப்ப என்ன நடக்குதுங்க? சாட்டையே பல கோடி ரூபாய் சொந்த கட்டிடம் வாங்கியிருக்கிறதாக ஒரு தகவல். சாட்டை விஜய் மீது பல சாட்டையை சொல்றாரு. இப்ப இவ்வளவு வலுவா சாட்டையை சொல்லக்கூடிய ஒரே நபர் இப்போ சாட்டை தான். இதை திமுக புலங்காகிது. இத சரியா பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரு சீமான். சீமானுக்கு இப்போ ஒரு படம் ஒன்று வந்தது. அவர் ஒரு 1.5 கோடி ரூபாய் பென்ஸில் போஸ் கொடுக்குறாரு. அவருடைய மனைவி ஒரு 2.5 கோடி ரூபாய் டிஃபெண்டர்ல போஸ் கொடுக்குறாங்க. ரெண்டும் புது கார். இதெல்லாம் திமுக அள்ளி கொடுத்த அன்பு பரிசுன்னு நெட்டிசன்கள் செய்தியை போடலாம். அப்போ ஆதாயம் இல்லாமல் செட்டியார் ஆத்தோட போக மாட்டாருங்கிற மாதிரி நம்ம சீமான் என்ன பண்றாரு, திமுக பக்கம் போவத முடிவு பண்ணிட்டாரு. ஆனா திமுக பக்கம் போவதை போல நடிப்பாரே தவிர திமுக பக்கம் முழுசா புது வேட்பாளர் என்கின்ற அளவுக்கு வந்துருச்சுன்னா, திமுக தான் பின்னணியில் இருக்குன்னா இருக்கிற 2% கிளம்பிடுவான். ஆமா, 2% காலி ஆயிடுவான். அப்போ அவரு வைகோவை போல ஒரு தலைவர், சசிகலாவை போல, டிடிவி போல ஒரு தலைவர், எப்படியாவது திமுகவை அங்க பொது தொகுதியில் சீமானை நிறுத்தி விஜய் வலிமையை எதிர்க்கிறதுக்கு, சட்டசபைகளை கொண்டு போவதற்கு உதயநிதி முடிவு பண்ணிட்டார். நீங்க சொல்ற மாதிரி அவர் பொது வேட்பாளராக நிற்கட்டும், அவருக்கு வந்து திமுக ஆதரவை தெரிவிக்கட்டும். அப்படி நின்னாலுமே இடைத்தேர்தலை வின் பண்ண முடியுமா? விஜய் அவர்கள் வேட்பாளர் வீழ்த்தி பண்ண முடியுமா? இல்ல, முயற்சிக்கிறாங்க. திமுக முயற்சிக்கிறாங்க. ஏன்னா சட்டசபைக்குள்ள விஜய் எந்திரிச்சான சீமா எந்திரிச்சிருவார்.
உதயநிதியால அதை ஃபேஸ் பண்ண முடியல. உதயநிதியால ஏன்னா ஊழல் பட்டியல் நிறைய இருக்கு, நிறைய அமைச்சர்களை தூக்கி உள்ள வைக்கிறோம், அதுக்கு தாவேக்கா தயங்குது. அப்போ கார்னர் கொடுக்கணும்னா சீமான சட்டசபைகளை கொண்டு போயிட்டா திமுகவுக்கு வேலை குறைவு, வேலை குறையும். திமுக வேலையை செய்வதற்கு தான் இப்ப ஆளே இல்லை. உதயநிதி அனுபவம் இல்லை, வயசு இல்லை, பயந்துக்கிறாரு. சட்டசபை அவருக்கு அவர்கள் ஆட்கள் அதிகமா இருந்தா அவரு அங்க கில்லி விளையாடுவாரு. ஆளே இல்லைன்னா பயந்துக்குவாரு. அவங்க அப்பாவும் இல்லை. அப்போ சீமானை கொண்டு போனா தனக்கு ஒரு பாதுகாப்பா இருக்குன்னு சீமானுக்கு உடன்படுவார். சீமானுக்கு உடன்படு, எதுக்கு வேணாலும் உடன்படுவார். அவர் நிலைமை அப்படித்தான் இருக்கு. அவர் கொள்கைவாதியாக இருந்தா 7% 14% போயிருக்கும், 14 21 போயிருக்கும். இப்ப 4 7 எவ்வளவு ஆயிடுச்சு? 4 ஆயிடுச்சு, 8 4 ஆயிடுச்சு, 4 ஆயிடுச்சு. 4 அப்புறம் கடைசியில 1க்கு வந்துடும். அப்போ சீமானை பொறுத்த வரைக்கும் கொள்கை வீசியில ஒண்ணும் பண்ண முடியாது, நம்ம கொள்கையே நம்மகிட்ட இல்ல. அப்போ நம்ம திமுக அதிமுக ஏதாவது பெரிய கட்சி சார்ந்துதான் அவர் இத்தனை ஆண்டு காலம் அரசியல ஓட்டுறாரு. திமுகவுடைய ஆதரவு நின்னா அதோட நாம் தமிழர் கட்சியே எடுப்படாம போயிடுமே, அதோட அந்த கட்சிக்கான தேவை இல்லாம போயிடுமே. இப்ப என்ன நாம் தமிழருக்கான தேவை எங்க இருக்கு சொல்லுங்க? ஒரு 20 லட்சம் பேராவது ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, போட்டிருக்கான். இனி வர்ற காலத்துல அவருடைய இப்போ திமுகவை அடிப்பதற்கு அதிமுகவுடைய செல்ல பிள்ளையா தான் சீமான் இத்தனை ஆண்டுகள் அரசியல் இருந்தார். அப்போ இந்த அரசியல் யாரை பாதுகாப்பதற்கு? அதிமுகவை பாதுகாப்பதற்கு. இப்ப யாரை பாதுகாப்பதற்கு? அப்படியே மாத்தியாச்சு. திமுகவை பாதுகாப்பதற்கு, விஜயை எதிர்ப்பதற்கு அவர் ஒரு ஆயுதம் தேவைப்படுகிறது. எனக்கு என்னன்னா, இப்போ மீம்ஸ் ஒன்று ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடியோ ஒரு கிரியேட் ஆகுதுன்னா, திமுக பண்ற வீடியோ விஜய் எதிர்த்து அது திமுக தரப்பும் வைக்கிறாங்க, நாம் தமிழர் தரப்பும் வைக்கிறாங்க. இதை உருவாக்குனது திமுக, பகிர்ந்துக்கிறது நாம் தமிழர். அப்போ போட்டி போட்டு 2 பேரும் ஒன்னா விஜய் எதிர்க்கிறாங்களோ? புது எதிரி விஜய். சீமானுடைய வாக்கு காணாம போனதுக்கு காரணம் விஜய். திமுக அழிஞ்சு போனதுக்கு காரணம் விஜய். அப்ப 2 பேரும் ஒரு நேர்கோட்டை சந்திக்கிறாங்க. நம்ம புது எதிரி விஜய் தாயா. விஜய் வரலைன்னா திமுக ஆளுக்கு சேர்ந்திருக்கோம், நான் 8% வச்சிருப்பேன். நாம் தமிழுடைய மாநில நிர்வாகிகளே பேசுறாங்க என்னன்னா, திமுகவோட மோசமான கட்சி தாவேக்கான்னு பேசுறாங்க. இவங்க கிட்ட ஊழல் லஞ்சம் எதுவுமே பண்ணல இன்னும். ஆனா அப்பயுமே பேசுறாங்கன்னா, அப்ப திமுக விட தாவேக்கா வந்து எங்களுக்கு கொடூரமான கட்சி. ஆமா, ஏன்னா அவங்களுடைய 8 காணாம போச்சுல்ல, 8 பாதி காணாம போச்சுல்ல, முக்காவாசி காணாம போச்சு. இப்ப நாளடைவுல என்ன ஆகும்? ஒண்ணுமே இல்லாம போயிடும், ஜீரோவுக்கு போயிடும். சீமான் அவர்களுடைய சந்திப்புகளா இருக்குல்ல, இப்போ உதயநிதியோட கையை பிடிச்சி அவர் பேசுறதா இருக்கட்டும், இல்ல திமுகவோட கொஞ்சம் நெருக்கமா இருக்கிறதா இருக்கட்டும், கல்யாணத்துக்கு போகிறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வந்து திமுகவினுடைய ஊடகவியலாளர்கள் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஏகலைவெல்லாம் உங்களுக்கு தெரியும், இவங்கள மாதிரி ஆட்களே வந்து அவர் பண்றதெல்லாம் தவறுன்னு சொல்லி விமர்சிக்கிறாங்க. அப்போ தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஆட்கள்லயும் வந்து இன்னைக்கு சீமானோட விமர்சிக்கிறதுக்கான காரணமா நீங்க என்ன பாக்குறீங்க? இல்ல, சீமானுடைய இயல்பு நிலையே இதுதாங்க. அவருடைய தமிழ் தேசியங்கிற ஒரு விஷயம் மருந்து கூட கிடையாது. இப்போ இந்த ஏகலைவனை போன்றவர்கள் எல்லாம் ஒரு தமிழ் தேசிய அடையாளமாக சீமானை தூக்கி பிடிச்சார், முடிஞ்ச வரைக்கும் தூக்கி பிடிச்சார். ஆனால் இந்த தூக்கி பிடிக்கிற அளவுக்கு சீமான் தகுதியானவர் இல்லைன்னு இப்பதான் தெரிஞ்சிருக்கு. திமுக தான் இந்த நாட்டினுடைய பொது எதிரி. நான் ஆரம்ப காலத்துல சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமா, திமுகவோடு யார் சமரசம் செய்தாலும் அவர்களும் துரோகிகளை. திருமாவ விசிகாவை தொடர்ந்து நான் அம்பலப்படுத்துறது காரணம், திமுகவோடு இல்லாமல் திருமா இருந்திருந்தால் சீமானுடைய 7% திருமாவுக்கு வந்திருக்கும். விஜயகாந்தோடைய 14% விஜயகாந்தை விட சீனியர் திருமா. அப்போ தலித் தலைவரில் இருந்து தமிழ் தேசிய தலைவராக ஈழ பிரச்சனையில சிறுத்தைகள் தான் தியாகம் பண்ணான். குண்ட சட்டத்துல என்ன செய்யல பல பேர் 2009 பொய்கேஸ்ல, மதுரையில ரயில் எரிப்பு வழக்கு, பல வழக்குல பல நூற்றுக்கணக்கான பேர் சிறைப்பட்டான். இது எந்த கட்சியும் தியாகம் பண்ணல, திமுக உள்ள, அதிமுக உள்ள, காங்கிரஸ் யாருமே பண்ணல. இவ்வளவு ஒரு தியாகம் செய்த இந்த தொண்டர்களை வைத்து திமுகவை தாங்கி பிடிப்பதுல இன்னைக்கு கல்யாண வீட்டுக்கு போனா கூட கூட்டம் வர்றதில்லை. எங்க சொந்த சகோதரன், சொந்த சமூகம் கல்யாண வீட்டுக்கு போனா கூட வர தயாரா இல்லை. என்ன நடந்தது?
ஏன் எங்க போயிட்டான்? மிஷினுக்கு போயிட்டான். அப்போ இந்த சரிவு எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னா எங்கேயும் போக வேண்டாம், திமுகவை தூக்கி பிடித்த ரவிக்குமார்ல இருந்து ஆரம்பிச்சதான். இப்போ அடையாளம் இழந்து நீங்க என்ன பேசுறதுன்னு தெரியல. அவருடைய சராசரி நிலையிலிருந்து அவர் யதார்த்த உலகத்திலிருந்து அரசியல் தலைவன் இப்படி பல ஆண்டு காலம் அவருடைய அரசியல் உழைப்பு எல்லாமே அந்நியப்பட்டு நிற்குது. இதுதான் திமுகவை ஆதரித்தனுடைய விளைவு. இத சீமானுக்கு தெரியுமானா சீமானுக்கு நல்லா தெரியும். இப்ப என்ன நினைக்கிறார் சீமா? நமக்கு இப்ப பாதுகாப்பான இடம் திமுகவா? திமுகவிடம் இருந்தால் எதிர்காலத்துல நம்ம இப்படியே தொடரலாம். வேற நம்ம இவ்வளவு காலம் இருந்த இடம் அதிமுக. வேலுமணிட்ட கோடிகளை வாங்கிட்டு இருந்தாரு. இப்ப அந்த பிளாட்ஃபார்ம் அவுட் ஆகி போச்சு. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து சீமானவர்களுக்கு மகள் பிறந்ததுக்கு வந்து தாய்மாமா சீர் கொண்டு போனார் இல்லையா? இந்த உறவை ஒரு சமூகம் சார்ந்த உறவா பார்க்க முடியுமா, இல்ல திமுக தூதா பார்க்க முடியுமா, இல்ல நட்பா பார்க்க முடியுமா? என்ன நான் முதல்ல இதை சொல்லியிருக்கேன், திமுக தான் அனுப்புது. ஏன்னா சமூகம் சார்ந்து போனாதான் நீங்க மறுப்பு இருக்கு. சொந்தக்காரலாம் இருப்பாங்க. ஆமா ஆமா, மாப்பிள்ள நான் ஒரு நல்லதுதான் சொல்றேன். ஊர்ல கிராமத்துல சொல்லுவாங்கல்ல, மச்சான் ஒரு நல்லதுதான் சொல்ற, யோசிச்சுக்கோ. இதுல எனக்கு நான் வேற சாதி இல்ல, நம்ம பங்காளி பகையாளி உறவாளி. அதனால நீ உனக்கு ஒண்ணுனா என் மாப்பிள்ள எனக்கு ஒண்ணு. அதெல்லாம் அனிதராக எப்பா நம்ம சாதிக்கா சொல்றேன், நம்ம சாதிக்காரனா சொல்றேன், நம்ம இனத்தானா சொல்றேன். வனத்தில் மேய்ந்தாலும் இனத்தில் அடைந்து கொள், நம்ம சாதிக்காரனா. இது எதுக்கே பேச முடியாது. வேற சமூகம் போனா எதுக்கு வந்திருக்கிறான்? ஒரு தேவர், கல்லரு, மறவரு, தலித்து ஏதோ நோக்கத்துக்கு வந்திருக்கான். சொந்த சாதிக்காரன் போனா அது வராது. அதான் முதல்ல அனிதா விட்டு சரி பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ முஸ்லீம் வீட்டு கல்யாணமா இருந்தாலும் சரி, யாரு வீட்டு கல்யாணமா இருந்தாலும் முதல்ல அவருக்கு பத்திரிகை கொடுத்து அவர் வர சொல்லு. இவரும் போயிடுறாரு கிளம்பி. இவர் தயாரா இருக்காரு. இவர் போறதுக்குன்னு பிரச்சனையா? தயார். திமுக தான் இனிமேல் நமக்கு பாதுகாப்பு மண்டலம். ஏன்னா அவருக்கு ஏதோ ஒரு திமுக அதிமுக ஏதோ ஒன்று வேணும். அதிமுக ஜெயலலிதா இருந்த காலத்துல திமுகவை பேசுவதற்காகவே மாசம் 2 கோடி ரூபாய் கார்பரேஷன் கான்ட்ராக்டே கொடுத்தார். யாரு கொடுத்தா, எங்க கொடுத்தா, எப்ப வாங்கினா நான் சொல்லட்டுமா? இதுதான் சீமானுடைய அரசியல். அதுதான் நாசமா போச்சு. இப்படிங்க தலித்துடைய வாக்கெல்லாம் வந்து தாவேகா பக்கம் போயிடுச்சு, விசிகாவும் அங்க பெருக்குது. இதையெல்லாம் சரி கட்டணுன்றதுக்காக வந்து ஓரளவுக்கு திமுகவினுடைய துணை பொதுச் செயலராக இருக்கக்கூடிய ராசாவை பொதுச் செயலரா மாற்றுவதற்கு திமுக யோகிக்குது அப்படி சொன்னாலும் உண்மையாது? வாய்ப்பே இல்லை, வாய்ப்பு ஆக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா, என்ன அவருக்கு என்ன தகுதி இல்லை? அவருக்கு தகுதி இருக்கு இல்லையெல்லாம் திமுக பார்க்க மாட்டாங்க. அது அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் குடும்பத்துக்கு சொந்தமான பதவி அது. பொதுச் செயலர். ஆமா, துரைமுருகன் அல்ல, துரைமுருகன் இருந்தால் துரைமுருகன் அவங்க மீறியில எதுவும் செய்ய மாட்டார். அவங்களை மீறி கருணாநிதி எதை சொல்லுகிறாரோ, காலையில நேரத்துல வந்து கார் திறந்து விடுறதுல இருந்து காரில் ஏற்றிட்டு வீட்டுல இறக்கி விட்டு ராத்திரி கருணாநிதி படுக்க போன பிறகு தான் வீட்டுக்கு கிளம்பி போவார். இவர் எந்திரிக்கும் போது அங்கிருந்து வீட்டுக்கு எங்க வந்துடுவார், ஆலிவுட் வீட்டுக்கு போயிடுவார், சின்ன வீட்டுக்கு போயிடுவார். இதுதான் பொதுச் செயலாளருக்கான தகுதி. இந்த வேலைய நீங்க ராசா மேல சந்தேகம் இருக்கு. கனிமொழி கட்சியை பிளந்தால் முதலாள கிளம்பி போயிடுவாரு, அந்த சந்தேகம் இன்னும் திமுகவுக்கு இருக்கு. அப்ப எப்படி திமுக அவருக்கு பொதுச்செயலர் கொடுப்பாங்க? கொடுக்கவே மாட்டாங்க, வாய்ப்பே இல்லை. யார் அந்த இடத்துக்கு வருவாங்க? யார் அந்த இடத்துக்கு வருவாங்க? அது கோபாலபுரம் குடும்ப வட்டத்துக்குள் யார் நெருக்கமான ஆளு அவர்கள் வருவாங்க. டிஆர் பாலு தான் பொருளாளரா இருக்காரு அவரு. ஆமா, டிஆர் பாலு கூட ராஜாத்தி அம்மா ஆதரவாளர். சேது சமுத்திர திட்டத்துல தூர்வாரி பேங்க்ல தூர்வாரி கூட அங்கதான் போட்டார். ராஜாத்தி அம்மா வீட்டு தான் போட்டார், பல ஆயிரம் கோடியை போட்டார். அதனால டிஆர் பாலுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஆமா, புது விசுவாசி. இவர்கள்லாம் அதிமுகவிலிருந்து வந்த யாராவது ஒருவர். ஓபிஎஸ் வாய்ப்பு இல்லை. உங்களை கேட்க ஓபிஎஸ் மறுபடியும் அதிமுக போயிடல, நம்மள எதுவும் மதிக்க மாட்டாங்க, இங்க ஏன்டா வந்தோமோன்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு அவர் இருக்காராமே, அப்படி ஒரு செய்தி வந்து இல்ல. அங்கிருந்து இங்க வந்த இதை விட கேட்டே திறக்காது, எடப்பாடி உள்ளே விட மாட்டார். விஜய் இருக்காரு, என்ன விஜய் காத்து விஜய் இப்ப விஜய் கேட்டு வந்து எல்லாம் கும்பலா ஓடி போய் அப்பா கேட்ட முடியாது.
அதனால இவர்கள் புறக்கணிப்படுறாரா ஓபிஎஸ் அங்க? சார் அதாவது ம். அங்க வந்து ஸ்டாலின், துர்காமா, உதயநிதி தான் அங்க ஹீரோ, ம். மீதியெல்லாம் ஜீரோ. அதனால அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவருடைய ஆதரவாளர்கள் வருத்தப்படுறான். அவ்வளோதான். உங்களுக்கு மரியாதை எம்எல்ஏ சீட் கொடுத்தாச்சு, தேனி பிரதிநிதி, அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு. அதை தாண்டி நீங்கள் தலைமைக்கு ஓபிஎஸ் வர்றதெல்லாம் வாய்ப்பே இல்லை, அதுக்கு சூழலும் இல்லை. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. நன்றி, வணக்கம்.